ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், துண்டு கருவாடு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நம்ம வந்து அரிஞ்சு இடித்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை பற்ற வச்சு கடாயை போட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி எதுக்கோசம் சுட வைக்கலாம் அப்படின்னாக்கா, கருவாடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோசம் நம்ம கொதிக்க வச்சுருக்குறோம். இப்போ வந்து கருவாட்டில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் அதில் இருக்கிற மண் அசடு எல்லாமே இடையே வந்துடும். அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயை அடுப்பில் போட்டாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வறுபடணும். வறுபடுறதுக்கு ஒரு சால்ட்டை போட்டு வறுபட்ட உடனே நம்ம பூண்டும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு, அதுக்கப்புறம் ஒரு வதக்கு வதக்கிட்டு, அது அப்படியே ரெண்டுமே நல்லா கிரேவி மாரி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள், காரத்தூள், மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிளறிட்டு, அதுக்கப்புறம் கருவாட்டை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உப்பு இல்லைன்னா உப்பு போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரத்தில் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.